செங்கோட்டையன் மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளர்கள் நேற்று யாரெல்லாம் அந்த பிரஸ் மீட்ல கலந்து கொண்டார்களோ அவங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளும் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா அவரோடு வந்து முன்னாள் எம்பி இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னாரி அவரோடு இருக்காங்க. ஆனாலும் வந்து நேற்று கலந்து கொண்டவர்கள்ல சிலருடைய பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கிற சுப்பிரமணியம், அதே போல மற்றும் சிலர், எஸ் ரமேஷ் துணை செயலாளர் அந்தானி பேரூராட்சி கழகம் அப்படின்னு சிலருடைய பொறுப்புகளும் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையை செங்கோட்டையன் எடுக்காம இருந்தா விரைவில் மீண்டும் கூட அவருக்கு பதவிகள் கொடுக்கப்படலாம், இல்ல சமாதான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. இதுல ஏன் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிட்டா ஒரு கட்சி தலைமை ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர் வந்து கட்சி தாவலோ அல்லது வேறு எந்த நடவடிக்கையும் அவர் மேல இனிமே பாயாது. ஏன்னா கட்சியை அவரை நீக்கிவிட்டது அப்படின்னு பொருள்படும். ஒருவர் வேறொரு கட்சியில சேர்ந்தார் அப்படின்னா அவர் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதன் மூலமாக அவர் எம்எல்ஏவாக தொடர்வார். அதன் மூலமாக அவர் வந்து இன்னும் வீரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்போ அவர் எம்எல்ஏ பொறுப்புல இருந்து, அதாவது கட்சியிலிருந்து நீக்காதது வந்து அவர் இன்னும் வந்து அதிமுகவுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். ஏன்னா அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு கொறடா வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அப்படின்னா செங்கோட்டையன் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். ஏன்னா அவர் ரெட்டலையில தேர்வாகி இருக்கிறார் அப்படின்ற காரணத்தால. அதனாலையும் கூட செங்கோட்டையன் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படாமல் இருக்கலாம். இன்னொரு காரணம் சொல்லப்படுவது, பத்திரிகையாளர்கள் சொல்வது, இல்ல அவர் ஒரு காய் நகர்த்தினார், அதற்காக இப்போது இபிஎஸ் அவர்கள் ஒரு காய் நகர்த்தியிருக்கார். தொடர்ந்து செங்கோட்டையன் அடுத்து ஒரு நகர்வு எடுத்தார்னா அவர் நீக்கப்படுவார். விரைவில் கூட அந்த அறிவிப்பு வெளியாகும். இப்ப நாளைக்கு வந்து பிரஸ் மீட் பண்ணி ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் தினகரனையும் அவர் போய் பார்க்கிறார் அப்படின்னா அதன் பிறகு அவர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு அப்படின்ற பார்வையும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நம்முடைய அரசியல் விமர்சகர் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் இருந்திருக்கார். வணக்கம் திரு சேலம் மணிகண்டன். செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கியிருக்காங்க. ஆனா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரு அப்படின்லாம் கூட பேச்சுக்கள் எழுந்தது. இது என்ன பின்னணின்னு பாக்குறீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சொல்லி 12 மணி நேரம் கூட ஆகல. நேற்று தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி, நீங்க கலந்துகிட்ட ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில சொன்னேன், ரியாக்ஷனை பொறுத்து இருந்து பாருங்க, நாளைக்கே வரும் அப்படின்னு நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அவரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு, அடிப்படை உறுப்பினர் பதவியில பொறுப்புல இருந்து நீக்கிறதுக்கும் தபால் ரெடியா இருக்குது. தேதி மட்டும்தான் போடணும். தேதி போட்டு வெளியே வந்துட போகுது. கட்சியை காட்டி கொடுத்த ஒரு துரோகி தெளிவா எந்த விதத்திலையும் அவங்களை சேர்த்த முடியாதுங்கிறத இவர்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயே திரு பொதுச்செயலாளர் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆடிட்டருடைய பின்குரலாக, ஜெர்மன்ல இருந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒருத்தருடைய பின்குரலாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி, நான் எம்ஜிஆர் காலத்துல அவர் காலத்துல இருந்தே கட்சியில பயணிக்கிறவன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை எல்லாம் மறந்து போய் ஒரு மீடியா அட்ராக்ஷனுக்காக அதிமுக வெற்றி கோட்டை தொடப்போகுது அப்படிங்கறத அதை கெடுக்க பிறந்த அந்த ஏற்கனவே இருந்த 2 ஜீரோவோட இந்த ஜீரோ போய் சேரப்போகுது. செங்கோட்டையினுடைய அரசியல் இது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. யார் இந்த கட்சிக்கு துரோகம் நினைக்கிறாங்களோ நேற்றைய பன்னீர்செல்வத்தையும் இன்றைய செங்கோட்டையும் அவங்க நினைச்சு பாக்கணுங்க. சேலம் மணிகண்டன், யாரெல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் துரோகி பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புவது சரியா? இப்போ நேற்று செங்கோட்டையன் என்ன தவறா செஞ்சுட்டாரு, அவர் கெடு விதித்ததை தாண்டி எல்லாம் ஒண்ணு சேரணும் தானே சொல்றாரு. அது நல்ல பொருள் தானே பாக்குறாங்க. ஏங்க, இவரு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறாருன்னா நீங்க வேற கட்சியில இதை நினைச்சு பார்க்க முடியுமா? மு.க. ஸ்டாலினுக்கு யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் கெடு விதிக்க முடியுமா? நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா திரு பொதுச் செயலாளர் தனிப்பட்ட சந்திப்புல சொல்லிட்டாரு, இல்லைன்னா இந்தந்த காரணத்தினால அவங்களை சேர்த்த முடியாது, கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாரு, சின்னத்தை 2 தடவை முடக்கினாரு, 18 கோர்ட்டுக்கு போய் கேச போட்டாரு, நமக்கு எதிராக பாஜகவோட சேர்ந்துகிட்டு சில சதி திட்டங்கள் எல்லாம் பண்ணினாரு. அதிமுக விசுவாசின்னு ஒரு இடத்துல கூட தன்னை காமிச்சுக்கிட்டு இல்ல, முழுக்க பாஜக விசுவாசியா இருக்கிற ஒருத்தர் திரும்ப இந்த கட்சியில எப்படி நாம சேர்த்த முடியும்? நாளைக்கு சேர்த்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அவர் பாஜக விசுவாசியா இருப்பார் வழியே புரட்சி தலைவருடைய விசுவாசியாகவோ புரட்சி தலைவர் விசுவாசியாகவோ இருக்க மாட்டார்னு ஏறத்தாழ 1 மணி நேரம் அவருக்கு வகுப்பெடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் வேறனே இந்த கட்சியை உட்குழப்பம் விளைவிக்கணும், நல்ல அவருக்கு இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இதுல மிகப்பெரிய கூட்டம் கூடுது. அதிமுக தான், பழனிசாமி தான் திரும்ப வரப்போறாருன்னு பேச்சு பரவலா அடிபடுறப்ப அதை கெடுக்கும் நோக்கத்துல ஒரு 2000 பேர் கூலி கொடுத்து குட்டி யானையில ஏத்திட்டு வந்து இங்க உட்காந்துட்டு அரசியல் பண்ணி அதிமுக இப்படி காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவரை எந்த விதத்துல ஏத்துக்குவாங்க? அவரோட சீனியாரிட்டி அவருக்கு ஒரு
விசிட்டிங் கார்டா இருக்கலாம். ரெட்டை இலைங்கிறது தான் செங்கோட்டைங்கிற நபருக்கு வந்து ஒரு முகவரியா இருந்தது. இன்னைக்கு நான் நேற்று உங்க டிவியில சொன்ன மாதிரி இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டார். லெட்டர் ரெடியா இருக்குது. அடிப்படை கழக உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கக்கூடிய லெட்டர் ரெடியா இருக்குது. தேதி மட்டும்தான் பாக்கியா இருக்குது. அடிப்படை உறுப்பினரா தொடருவோமா இல்ல அதுவும் போயிடுமாங்கிறது அந்த செங்கோட்டையின் துரோகி கையில தான் இருக்குது இனிமேல். இல்ல இப்போ செங்கோட்டையன் கட்சி பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு, விரைவில் நீக்கப்படலான்னு கூட நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த குரல் அப்படின்றது அப்படிதானே இருக்கு. எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்றது, தினகரனை வந்து அட்லீஸ்ட் கூட்டணியாவது சேர்த்துக்கணும் அப்படின்றது, அந்த முயற்சிகளாவது நடைபெறும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தினகரன் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இடம்பெறுவார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் இருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக போய் சேர்ந்த காலத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரனுக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்கல. அவர் மேல அதிமுக போட்டு ஒரு கேஸ் வாபஸ் வாங்கிச்சு. எல்லாத்துக்கும் மேல உங்க தந்தி டிவி அறிஞர் ஆசிரியருக்கு கொடுத்த பேட்டியில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பத்தி கேட்டப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னாரு. தினகரனை பத்தி கேட்டப்ப காலம் கடிந்து வர வேண்டும்னு சொன்னப்ப எதற்காக தினகரன் ஜிஎஸ்டியை பத்தி ஒரு பெரிய அறிவிப்பு வந்து பாஜகவிற்கு நாடு முழுக்க ஒரு அமோகமான ஆதரவு வர்றப்ப அந்த செய்தியை தமிழ் ஊடகத்துல இருந்து திசை திருப்புவதற்காக அந்த நேரத்துல அவரு நான் வெளியே போறேன் அப்படின்னு அறிவிச்சார். அப்படிங்கிறது இது பாஜக சிந்திக்க வேண்டும். தினகரனை மீண்டும் இந்த இதுல இணைப்பதற்கான முயற்சி பாஜக செய்ய வேண்டும். திரும்ப சொல்றேங்க, பன்னீர்செல்வம் அப்படின்னு பேர் இருக்கிற எந்த நபருக்கும் அதிமுகவில் இடம் கிடையாது. அந்த பன்னீர்செல்வம் மட்டும் இல்ல, பன்னீர்செல்வம்னு பேர் வச்சிருந்தா கூட எனக்கு பண்ணின துரோகம் அந்த அளவுக்கு. அம்மாவை தெய்வம் தெய்வம்னு பாக்கெட்ல வச்சுட்டு ஏமாத்தி கும்பிடுறாரு. அந்த அம்மா உட்கார்ந்து இந்த சேர காலால எட்டி உடைச்சாருங்க. அலுவலகத்தை அடிச்சு உடைச்சாருங்க. ரெட்டலைய 2 முறை முடக்கினாருங்க. அம்மாவுடைய ஆட்சி நடத்தி இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டாருங்க. துரோகம் துரோகம் துரோகம். அப்படிப்பட்ட அந்த துரோகியை எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுல இன்னொன்னுங்க, எல்லாரும் சொல்றாங்க அம்மா வந்து அவரை மன்னிச்சு சேர்த்துக்கலையா, புரட்சி தலைவர் இவரை மன்னிச்சு சேர்த்துக்கலையானா அவங்க எல்லாம் இருந்த காலத்திலயும் திரும்ப சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் முழு அதிமுக விசுவாசிகளா இருந்தாங்க. ஆனா இவர் ஒரு பாஜகவின் ஏஜென்ட், ஒருங்கிணைப்பாளராக இருந்தப்பே கிள்ளி கொடுப்போம் அவங்க உயரம் அறிஞ்சு பாஜகவுக்கு சீட்டுன்னு சொல்றப்ப அள்ளி கொடுக்கலான்னு சொன்னவர் எப்படி ஒரு அதிமுக விசுவாசி, அம்மா விசுவாசி, புரட்சி தலைவர் விசுவாசியா இருக்க முடியும்? எந்த அதிமுக தொடர்பு ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஓகே திரு செல்லமணியன், அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.